பூவாலி நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மூலிகைகளை நம்ம பூவாலி நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மூலிகையோட பேர் மலைவேம்பு. இதனுடைய தாவரவியல் பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெலியா காம்போசிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரவியல் பெயரையும் மெலியாசியே அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர குடும்பத்தையும் சார்ந்தது. இது மிக உயரமான மரம். இது பெர்ஷியா மற்றும் மேற்கு இமாலயத்தில் இயற்கையாக வளரக்கூடிய ஒரு மரம். இந்தியாவில் பார்த்திங்கனாக்கா ஒரு அலங்கார பொருளாக தான் நம்ம இந்தியாவில் இதை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது அதிகமான மருத்துவ பயன் கொண்ட ஒரு மூலிகை. இது 15 மீட்டர் வரைக்கும் உயரமாக வளரக்கூடிய ஒரு நடுத்தரமான உயரமான மரம். இதனுடைய இலைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்டை கூட்டிலைகளாக இலைகள் இருக்கும். ஈட்டி வடிவத்தோடு இதனுடைய இலைகள் காணப்படும். இதனுடைய அடித்தண்டு பார்த்தினாக்கா குறுகி காணப்படும். இதனுடைய தழைகள் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நல்லா அகன்று ஆலமரம் மாதிரி பெருசாக வளரக்கூடிய தாவரம். இதனுடைய மருத்துவ பண்புகள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களை தன்னகத்தே கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை. இது பார்த்திங்கனாக்கா நம்ம டெங்கு காய்ச்சல் இருக்குது பார்த்திங்களா, இப்போ வரக்கூடிய கொசுக்கடினால் இருக்கக்கூடிய டெங்கு காய்ச்சலை போக்குறதுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை. இதை வீடுகள்லையும் தோட்டங்கள்லையும் நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். இதனுடைய மலர்கள் லிலாக் வண்ணம் கொண்டவை. இதனுடைய மலர்களில் தேன் போன்ற ஒரு சுவை, அதனுடைய மனமும் இதில் அதிகமாக காணப்படும். இதனுடைய இலைகளின் சாறு அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளெல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மை பெற்றது. அது முன்னால் சிறுநீரை அதிகமாக உற்பத்தி பண்ணோம். அதனால் நம்மளுடைய சிறுநீர் பைக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனையை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இதனுடைய இலைகளுடைய கஷாயத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உடம்பு தசைகளை நல்லா இறுக்கி நம்மளுடைய வயிற்று வலியை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதற்கு உண்டு. இப்போ அந்த தண்டோட பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்டோட பட்டையை எடுத்து நீங்கள் கஷாயமாகவோ இல்லை அதை இடித்து சாராவோ நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்டீங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய உருளை புழுக்கள்னு சொல்லுவாங்க. குக்கி புழு நாடாப்புழு மாதிரி உருளை புழுக்கள் இருக்கும். அந்த புழுக்களை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த நம்மளுடைய மலைவேம்புக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் வாத சம்பந்தப்பட்ட வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகைக்கு உண்டு. இதனுடைய வேர்பட்டையினுடைய சாரை எடுத்து நம்ம அந்த மேல், அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புண்கள் காயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேல் பூச்சாவே நம்ம பயன்படுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வேர் கஷாயத்தை நம்ம வச்சு சாப்பிட்டோம்னாக்கா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கிருமிகளையும் அசுத்தங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் இதற்கு உண்டு. பித்தத்தை சீக்கிரமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. இது டெங்கு காய்ச்சலுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதனுடைய இலையை பறிச்சுட்டு நீங்கள் நல்லா இடித்து சாறு பிடிஞ்சி ஒரு அவுன்ஸ் வீதம் நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இதோடைய கஷாயமாக காசி சுண்டை நல்லா கஷாயமாக காசி தினமும் 2 வேளை, காலை மாலை 2 வேளை 7 நாட்கள் தொடர்ச்சியாக இதை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா டெங்கு காய்ச்சல் பூர்ண குணமாகிடும். அப்படி 7 நாள் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. 2 நாள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த டெங்கு காய்ச்சல் மறுபடியும் வராமல் நம்ம உடம்புல பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இந்த நம்மளுடைய மலைவேம்புக்கு உண்டு. இதனுடைய மலர்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது பற்று போடுவதற்காக அந்த காலத்துலேருந்தே நம்ம பயன்படுத்திட்டு வராங்க. நம்ம தலையில் ஏற்படக்கூடிய தலைவலி, தலையில் இருக்கக்கூடிய கொப்புளங்கள் அதுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா இதனுடைய இலைகள் மருந்தாக பயன்பட்டு வருது. இதனுடைய விதைகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா முடக்குவாதத்திற்கு இதனுடைய விதைகள் பயன்பட்டுட்டு வருது. அந்த விதையிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள் நம்மளுடைய தோல் வியாதிகளுக்கு மருந்தாக இந்நேரமும் பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இவ்வளோ அற்புதமான ஆற்றலும் அற்புதமான மருத்துவ குணமும் கொண்ட இந்த மலைவேம்பை நீங்கள் வீட்டில் தோட்டங்களில் வச்சு வளர்க்கலாம். மாடிகளில் பெரிய தொட்டி வச்சு நீங்கள் வச்சிங்கனாக்கா ரொம்ப பெருசாக வளராமல் நம்மளுக்கு தேவையான அளவு குறுகிய வளரும். எப்பெல்லாம் இதனுடைய மருத்துவ குணங்கள் நமக்கு மருத்துவ பயன் தேவைப்படுகிறதோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் ஈஸியாக பயன்படுத்திட்டு வரலாம். இதை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லி இந்த மலைவேம்பை எல்லாருமே நல்லா வளர்க்கணும். இதனுடைய காற்று நம்ம உடம்புல ஆக்சிஜனை அதிகமாக உற்பத்தி பண்ணி நம்ம எதிர்ப்பாற்றலை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு. இப்படிப்பட்ட அற்புதமான ஆற்றல் கொண்ட மருத்துவ பயன் கொண்ட மலைவேம்பை பற்றி இன்றைக்கி பார்த்தோம். மற்றொரு நாள் வேறொரு மூலிகையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.